All the prizes and thanks be to the Almighty Lord. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது have மற்றும் has. இதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது. நாம ஏற்கனவே பியூர் தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம். நான் பார்த்துள்ளேன், சென்றுள்ளேன், வந்துள்ளேன். இந்த உள்ளேன், வந்துள்ளான், சென்றுள்ளான். இந்த உள்ளேன் அப்படின்றத வார்த்தைக்கு பதில் தான் have மற்றும் has. சரி, நான் மனசுல உள்ளேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லையே, வேற என்ன மாதிரி நினைக்கிறோம்? நம்ம இருக்கேன், பார்த்து இருக்கேன், பார்த்து இருக்கான், பார்த்து இருக்கோம், இருக்கேன், இருக்கோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஈஸி வார்த்தை இல்லையா? இருக்குது. have hasல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, have ஒரு அர்த்தம் கொடுக்கும், has ஒரு அர்த்தம் கொடுக்கும். சரி, வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு have யார் கூட சேர்ந்தா என்ன அர்த்தம் வருதுன்னு. I have, இருக்கேன், இருக்கேன். We have, இருக்கோம். You have, இருக்கீங்க. They have, இருக்காங்க. So I, we, you, they கூட have தான் சேரும். அடுத்தது has யார் யார் கூட சேரும், என்ன அர்த்தம் கொடுக்கும்? He has, இருக்கான். She has, இருக்காள். It has, இருக்குது. இதனால என்ன தெரியுது? He, she, it has கூட தான் சேரும். அதுக்கு இந்த அர்த்தங்கள் வரும். இந்த have has கூட PP verb கம்பல்சரி சேரணும், சேர்த்தாகணும். இது ஒரு பிரச்சனை. பயப்படாதீங்க. PP verbனா present, past, past participle. இந்த மூணாவது சொன்னேனே அதுதான். இந்த மாதிரி எல்லா வெர்புக்கும் வருமா, எல்லா ஆக்ஷன் வேர்டுக்கும் வருமா, எல்லா வினைச்சொற்களுக்கும் வருமானா எல்லாத்துக்கும் வராது. ஒரு 35 மட்டும், ஒரு 35 ஆல்மோஸ்ட் அது மட்டும் படிக்க வேண்டியிருக்கும். மீதி எல்லாமே ed சேர்த்தா போதும். உதாரணமா eat, சாப்பிடு, ate, சாப்பிட்டாச்சு, eaten, சாப்பிடப்படுகிறது. இந்த மூணாவது சொன்னேனே அதுதான் இது கூட ஜாயின் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயம். take, எடு, took, எடுத்துட்டான், எடுத்துட்டா, எடுத்தாச்சு, taken, எடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி buy, வாங்கிட்டு வா, bought, வாங்கி வந்தாச்சு, bought. இதுக்கு வேற அர்த்தம். சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மூணாவது சொன்ன பாட்டுக்கு வேற அர்த்தம். call, called, called. இங்க பார்த்தா வெறும் ed சேர்க்கிறது இருக்கும். ed சேர்க்கிறது ரொம்ப ஈஸி. பாஸ்ட் டென்ஸும் இந்த PP வர்க்கும் ஒரே மாதிரியா கூட சில நேரத்துல வரும், சில நேரத்துல மூணும் ஒரே மாதிரி கூட வரும். உதாரணமா கட்டு, 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 புட்டு, புட்டு, புட்டு. இந்த மூணாவதும் புட்டே வந்துடும். மீட், சந்தி, met, met, go, போ, went, போயிட்டான், gone. இந்த மாதிரி ஒரு 35 இருக்கும் ஆல்மோஸ்ட். இப்போ நாம இது இல்லாம இந்த have has had யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நான், I, தோனிய, கேப்டன் தோனி, தோனிய, தோனி, பார்த்திருக்கேன், பார்த்துள்ளேன், பார், சி, பார்த்திருக்கேன், இருக்கேன் அப்படின்னு வரும்போது I have. பார்த்துன்றது சி, அதோட PP verb see, saw, seen. மூணாவது சொன்னேனே அது. I have seen தோனி, நான் தோனியை பார்த்திருக்கேன். நான் ரஜினியை பார்த்திருக்கேன், I have seen ரஜினி. நான் ரஜினியை மீட் பண்ணியிருக்கேன், I have met ரஜினிகாந்த். நான் உன்னை பார்த்திருக்கேன், I have seen you. நான் உன்னை கால் பண்ணியிருக்கேன், I have called you. இப்போ அவன் தோனியை பார்த்து இருக்கான், இருக்கான், he has seen, பார்க்கிறது seen, தோனியை, அவ்வளவுதான். அவன் டெல்லிக்கு போயிருக்கான், he has gone to Delhi.
கோ வராதா சார்? இல்ல, கோ வென்ட் கான் மூணாவது தான் சொல்லணும். அவன் ரஜினிகாந்தை மீட் பண்ணியிருக்கான். he has met ரஜினிகாந்த். அவன் ஆக்ட் பண்ணியிருக்கான். he has acted. அவன் தாஜ்மஹாலை பார்த்து இருக்கான். he has seen தாஜ்மஹால். சரி, இது மட்டும் தானா? क्वेश्चन எல்லாம் எப்படி கேட்கிறது? இதோ வாங்க கேட்டுக்கலாம். நீ தோனிய, அதே தோனி தான், பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன் என்ன யூஸ் பண்ணீங்க? ஐ ஹேவ். அப்படியே என்ன பண்ணணும்? ஐ யூவா மாறி பக்கத்துல போயிடும். ஹேவ் முன்னாடி வந்து உட்கார்ந்துரும். ஹேவ் யூ, ஹேவ் யூ, ஹேவ் யூ சீன், நீ பார்த்திருக்கியா தோனி? ஹேவ் யூ சீன் தாஜ்மஹால், நீ தாஜ்மஹாலை பார்த்திருக்கியா? நீ ஏலகிரி மலைக்கு போயிருக்கியா? ஹேவ் யூ கான் டு ஏலகிரி? நீ ஃப்ளைட்ல பறந்திருக்கிறியா? ஹேவ் யூ ஃப்ளைக்கு பிபி வெர்ப் flown. Have you flown in the flight? நீ டெல்லிக்கு போயிருக்கியா? Have you gone to Delhi? அவன் தோனிய பார்த்திருக்கான் அப்படின்றத பார்த்தோம். He has seen Dhoni. அவன் தோனிய பார்த்திருக்கானா அப்படின்னா he has அப்படியே பிளேட்டை மாத்தி has he seen Dhoni. அவன் பாம்பை பார்த்திருக்கானா? Has he seen the snake? அவன் தாஜ்மஹாலை பார்த்திருக்கானா? Has he seen the Taj? அவன் ஃபோன் கால் பண்ணி இருக்கானா? Has he called? அவன் டெல்லிக்கு போய் இருக்கானா? Has he gone to Delhi? அவன் மேட்ச் விளையாடி இருக்கானா? Has he played match? எப்படி? ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ இதுலயே இன்னொரு கேள்வி, WH எப்படி சார் சேர்க்கிறது? ஏற்கனவே நம்ம have you seen Dhoni, நீ தோனியை பார்த்திருக்கியா அப்படின்றதுக்கு முன்னாடி எங்க பார்த்திருக்கிற, எங்க பார்த்திருக்க? where have you seen Dhoni? எங்க தோனியை பார்த்திருக்க? where have you seen Dhoni? எங்க பாம்பை பார்த்திருக்க? where have you seen snake? எங்க போயிருக்க? where have you gone? யாரை கூப்பிட்டு இருக்க? யாரை? யாரை? whom have you called? என்ன வாங்கி இருக்க? என்ன? what have you வாங்குறதுக்கு பேர் இங்க பாருங்க, buy, bought, bought. மூணாவது have you bought? what have you bought? hasல அவன் தோனியை எங்க பார்த்திருக்கான்? ஏற்கனவே அவன் தோனியை பார்த்திருக்கான்றது has he seen Dhoni. அதுல முன்னாடி ஒரு WH போட்டீங்கன்னா போதும். where has he seen Dhoni? அவன் தோனியை எங்க பார்த்திருக்கான்? where has he seen Dhoni? அவன் பாம்பு எங்க பார்த்திருக்கான்? where has he seen the snake? அவன் என்ன வாங்கி இருக்கான்? what has he bought? அவன் யாரை கூப்பிட்டு இருக்கான்? whom has he called? அவன் என்ன சாப்பிட்டு இருக்கான்? what has he eaten? I கூட have சேர்ந்தா இருக்கேன், we கூட have சேர்ந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நம்ம மனசுல பதியிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இருக்கவே இருக்கு பாட்டு, கொக்கு பர பர மைனா பர பர, இத அப்படியே நம்ம இதுல மாத்திக்கலாம். எப்படி? இருக்க I have, रुकों we have, रुकेंगे you have, रुकेंगे they have, रुका he has, रुका she has, रुक it has.